வணக்கம் தோழர்களே, நான் உங்கள் லாயர் குமரவேல். தமிழ்நாடோட எலெக்ஷன் டேட் வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க. இன்றைக்கி தான் வந்து தேர்தல் கமிஷன் வந்து தமிழ்நாடோட எலெக்ஷன் டேட் வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க. வேட்புமனு தாக்கல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து மார்ச் 30 வந்துட்டு வேட்புமனு தாக்கல் வந்துட்டு தொடங்குது. இதே வந்துட்டு வேட்புமனுவோட கடைசி நாள் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏப்ரல் 6 வந்து சொல்லியிருக்காங்க. வேட்புமனு வந்துட்டு இங்கே வந்து பரிசீலனை பண்ணுறது பார்த்திங்கன்னா உங்களுக்கு எலெக்ஷன் ஆஃபீஸர் உங்களுக்கு ஏப்ரல் 7 பரிசீலனை பண்ணுவாங்க. யார் கரெக்டாக சப்மிட் பண்ணியிருக்காங்களா இல்லையான்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் கரெக்டாக சப்மிட் பண்ணவங்களுக்கு இன்கேஸ் அவங்க வந்து வாபஸ் பெறணும் அப்படின்றதுனா சுயேட்சா பதிவு பண்ணவங்க இல்லை யாராச்சும் கட்சியில் வந்துட்டு 2 வேட்புமனு தாக்கல் பண்ணவங்களாம் வந்துட்டு வாபஸ் பெறணும் அப்படின்னு இருந்ததுன்னா அவங்க வந்து ஏப்ரல் 9 வந்து வாபஸ் பெற்றுக்கலாம். எலெக்ஷன் டேட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏப்ரல் 23 எலெக்ஷன் டேட் வந்து சொல்லியிருக்காங்க. இதே வந்துட்டு எலெக்ஷன் கவுண்டிங் ஓட்டு கவுண்டிங் டேட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து மே 4 வந்துட்டு எலெக்ஷனோட ஓட் கவுண்டிங் டேட் வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இது வந்து தமிழ்நாட்டில் வந்து ஒரே கட்டமாக வந்து தேர்தல் வந்து நடக்குதுங்க. மே 4 நம்மளுக்கு வந்துட்டு யார் வந்து ஆட்சி அமைக்க போகிறாங்கன்னு சொல்லிட்டு தெரியறதுக்கு வாய்ப்புகள் வரும். அதே மாதிரி இது வந்து கூட்டணி ஆட்சியா இல்லையான்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து கமெண்ட்ஸில் தெரிவிங்க. இந்த வாட்டி வந்து கூட்டணி ஆட்சி வருமா தமிழ்நாட்டில், இல்லை வந்துட்டு மெஜாரிட்டியில் வந்துட்டு டிஎம்கே வந்து ஆட்சி பெறுமா இல்லை ஏடிஎம்கே ஆட்சி பெறுமான்னு சொல்லிட்டு உங்களுக்கு எதனாச்சும் கருத்து இருந்ததுன்னா கீழே கமெண்ட்ஸில் வந்து தெரிவிங்க. லாட்டி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்துக்கு பெல் பட்டனில் கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.